அதிமுக தொண்டர்கள் இன்னொரு தோல்வியை தாங்க மாட்டார்கள்ங்கிற அந்த யதார்த்தத்தை இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக எடப்பாடி மௌனம் காக்கிறார். அந்த மௌனம், அந்த பின்வாங்கல், நம்ம இப்போ நடந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்பு இருக்கு இல்லையா, அது உட்பட பிஜேபி கூட்டணி முறிச்சுக்கிட்டு வந்ததில் தொடங்கி இது வரைக்கும் அவர் எடுக்கிற ஒரு முடிவு திமுகவுக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு. இது அண்ணனுக்கு தெரியுதா தெரியலையா, தெரிஞ்சுதான் பண்ணுறாரா, இல்லை உள்ள வேற ஏதாவது டீலிங்கா? அண்ணன் மேலேயும் ஒரு வழக்கு கூட பதிய மாட்டுறாங்களே, அவர் மேலே ஒரு தூசி விழுந்தா கூட ஸ்டாலின் ஓடோடி வந்து கண்ணில் ஊதி விடுறாரு. அப்படிதான் பாதுகாக்கிறார் ஸ்டாலின். இதை வெக்கப்படணும். அவருடைய அமைச்சர்கள் இன்னைக்கு 4 பேர் 5 பேர் கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஓடோடி போய் அதிமுக முன்னாள் அமைச்சர்களை பாதுகாக்கிறார். நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன், குற்றச்சாட்டாவே சொல்கிறேன். அவர் வெக்கப்படணும். தொண்டர்கள்ட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். ஸ்டாலின் தன் கட்சி தொண்டர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தவறு செய்து விட்டேன், நான் துரோகம் செய்து விட்டேன்னு. ஏன்னா இப்போ 21 பிரச்சாரத்தப்ப தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து நான் இவங்களை ஜெயிலில் தள்ளுவேன், அதை தள்ளுவேன், இதை போடுவேன், அதை போடுவேன்னாரு. ஒன்றும் நடக்கல.